Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. ரமதான் வந்தாலே குர்ஆன் வந்து ரிசைட் பண்றே நாங்க எல்லாருமே யூசுவலா செய்ற ஒர்க் தான். எப்படி சார் ட்ரை பண்ணி அந்த குர்ஆன அந்த மந்த் வந்து ஃபினிஷ் பண்றே வந்து எல்லாத்துக்குமே ஒரு எய்மா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். அதனால டேய வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் இன்னைக்கு ரிசைட் பண்ணியே தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா கொஞ்சம் குயிக்கா ரிசைட் பண்ணினா தான் குர்ஆன வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண இயலும்னு சொல்லி. இன்னைக்கு என்ன ஹென்னா கிளாஸ் டே. நான் கொஞ்ச நேரம் டிசைட் பண்ணக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட கிளாஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ட் ஆஃப் ரமதான் வரக்குள்ள எப்படியும் 1 to 2 வீக்ஸ் கிளாஸ் இருக்காது. அதுக்கு எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணி கொண்டா அவங்களுக்கும் ஈஸி, எங்களுக்கும் ஈஸி ஆயிக்கும். கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்குள்ள எங்க அம்மா வந்து கிச்சன்ல ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரமதான் டைம்ல இஃப்தாருக்கு ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற எல்லா வீட்லயுமே நடக்கிற விஷயம் தான். அதே மாதிரி தான் எங்க வீட்ல. யூசுவல் டைம்க்கு விட இந்த ரமதான் டைம்ல எப்படியுமே இது வந்து ஸ்பெஷலா நடக்கும். எங்களுக்கும் அப்படித்தான். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில உள்ள ஆட்கள் எங்களுக்கு நிறைய இஃப்தாருக்கு ஃபுட் சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நானும் அம்மாவும் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு. அதனால நாங்க நினைச்சோம், இன்னைக்கு நாங்களும் யாருக்கு சரி சென்ட் பண்ணுவோம் ஃபுட் அப்படின்னு சொல்லி. அதனால நாங்களும் இன்னைக்கு எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபுட் இஃப்தாருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ண போறோம். நாங்க இன்னைக்கு வந்து மினி பீட்ஸா அண்ட் ரோல் சமோசா செய்வோம் தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். ஷார்ட்கட்ஸ் ஒர்க் மாதிரியே சஹர் குக்கிங் ஒர்க்கும் சைட் பை சைட் அப்படியே நடந்துச்சு. ஏன்னா நாங்க சஹருக்கும் வந்து ஏர்லியாவே குக் பண்ணி வச்சுடுவோம். இது வந்து சிக்கன், கார்ன் அண்ட் வெஜிடபிள் பாரேஜ். எங்க வீட்ல பாரேஜ் எப்பயுமே நாங்க வீட்ல தான் செய்வோம். இன்னைக்கு ஒரு நல்ல கிளைமேட். பட் எப்படி கிளைமேட் மாறுதுன்னு பாருங்க. நாங்க இஃப்தாருக்கு ஷார்ட்கட்ஸ் மட்டும் இல்லாம பொரேஜும் சேர்த்து தான் சென்ட் பண்ண போறோம். உங்களுக்கு பள்ளியில செய்ற பொரேஜ் பிடிக்குமா? அப்படி இல்லாட்டி வீட்ல செய்ற பொரேஜ் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட மம்மா செய்ற பொரேஜ்ல ஹைலைட்டே இதுதான். டேஸ்ட் அப்படி இருக்கும். இத வந்து இந்த மாதிரி செஞ்சா. ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல நான் கட்டாயம் போஸ்ட் பண்றேன். யூசுவலா பொரேஜ் குடிக்க விருப்பம் இல்லாதவர்களும் இத வந்து விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா இந்த பொரேஜ் அவ்வளோ டேஸ்ட் ஆயிக்கும். இதோட எங்களோட ஃபலூடாக்கும் திங்ஸ் வந்து ரெடி. சேமியாவ பட்டர்ல டோஸ்ட் பண்ணி, அதுக்கு நட்ஸ் ஆட் பண்ணி, அத நல்லா பாயில் பண்ணி தான் நாங்க வந்து எப்பயுமே ஃபலூடா செய்வோம். கடைசிக்கு தான் இந்த மாதிரி ரோஸ் சிரப் ஆட் பண்ணி, இத நல்லா பீட் பண்ணி எடுத்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். யூசுவலா நாங்க செய்றதுக்கு விட இந்த மாதிரி மெத்தட்ல இன்னுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஃபலூடாக்கு ஆட் பண்றதுக்கு சஞ்சாவும் ரெடி. அதையும் செஞ்சு நான் வந்து ஒரு ட்ரேல வந்து பண்ணி வச்சேன். அப்படியே செட் ஆகுறதுக்கு. இது வந்து குயிக்காவே செட் ஆவிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே ஃபுல்லாவே வந்து செட் ஆவிடும். நாங்க 2 ஷார்ட்கட் செய்ற சுட்டி எங்களுக்கு 2 ஜாய் ஃபில்லிங் வேணும். இந்த ஃபில்லிங் வந்து ரோல் சமோசாக்கு செஞ்சது. இது வந்து பொட்டேட்டோ அண்ட் ஃபிஷ் ஆட் பண்ணி. எல்லாமே ஓகே தான். ஆனா நாங்க செய்றத டேஸ்ட் பார்க்கையிலாதே தான் இருக்கிற பெரிய பிரச்சனையே. நார்மல் டேஸ்ல யாருக்கு சரி ஃபுட் குடுக்கக்குள்ளே அதில இருக்கிற உப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி படும். ஆனா நோம்புல அந்த ஒர்க் மட்டும் செய்யலா. இது என்னோட செகண்ட் ஃபில்லிங். இது வந்து மினி பீட்ஸாக்கு செய்ற ஃபில்லிங். பீட்ஸாக்கு டோவும் நல்லா ப்ரூவாவே வந்துருந்துச்சு. எவ்வளோ தான் ஃபில்லிங்க நான் செஞ்சாலும், இந்த உப்பு போடுற வேலையெல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க. ஸோ அவங்க கரெக்ட்டா போடுவாங்க. அவங்க போட்டா கரெக்ட்டா இக்கும். ஆனா நாங்க போட்டா அப்படி கரெக்ட்டா வராது. இன்னைக்கும் அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன்ல ஹால்ஃப் டூ ஹால்ஃப் ஒர்க் மம்மா தான் செஞ்சாங்க. எனக்கு லைட்டா ஹெல்ப் பண்ற ஒர்க் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் டைம்ல எப்படி இந்த மாதிரி டேஸ்ட்ட செக் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மினி பிட்ஸானால நான் வந்து பேன்லயே குக் பண்ணி எடுப்போம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா டோவ வந்து டிவைட் பண்ணி, அத வந்து இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குருவோம். எல்லா ஷார்ட்கட்ஸையும் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த பிட்ஸா செய்றது கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். எங்க வீட்ல நான் கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்ணாலும் இந்த பிட்ஸாவ தான் செய்வோம். குயிக்கா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில எல்லாமே வச்சு பேக் பண்ணி எடுத்துடலும். ஆனா மினி பிட்ஸான்னு வரக்குள்ள தான் கொஞ்சம் ஒர்க் கேக்குது. ஏன்னா ஒண்டொண்டா தனித்தனியா ஃபில் பண்ணி, அது தனித்தனியா குக் பண்ணி வேற எடுக்கணும். நான் பிட்ஸாக்கு எல்லாம் ரெடி பண்ற கேப்ல மம்மா வந்து சமோசா செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ரோல் மாதிரி வரும். ஆனா இது வந்து டேஸ்ட் டிஃபரண்ட் ஆயிக்கும். நல்ல டேஸ்ட் ஆயிக்கும். நம்ம யூசுவலா திங்கிற சமோசாக்க விட எங்க வீட்ல எல்லாத்துக்கும் இந்த சமோசா பிடிக்கும்.
நான் அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ற கேப்ல மம்மாவும் இந்த ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட கிளைமேட்டும் அப்படியே சேஞ்ச் ஆவிருச்சு. பெரிய மழை ஒன்று பெய்ய ஸ்டார்ட் ஆவிச்சு. கிளைமேட் அப்படியே கூல் ஆவிருச்சு. யாருக்கெல்லாம் இந்த மழை பெஞ்சா பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சு கொண்டு இருந்துட்டு சடனா மழை பெய்யக்குள்ள எங்களுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்ப இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி அனுப்புறேன்னு சொல்லி தான். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்ல தான் எப்படியுமே ஃபுட்ட வந்து சென்ட் பண்ணணும். ஹெவி ரெயின் டைம்க்கு ஃப்ளாஷ் வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு மிச்ச நேரம் ஆகும். அதனால நாங்க எங்களோட ஒர்க் இன்னும் கொஞ்சம் குயிக் பண்ணியே செஞ்சோம். நான் வந்து சைட் பை சைட் என்கிட்ட மினி பீட்ஸாவ வந்து குக் பண்றதுக்கு போட்டேன். ஒர்க்க வந்து குயிக்கா கம்ப்ளீட் பண்ணணும்னால, நான் வந்து 2 பேன்ல குக் பண்றதுக்கு போட்டேன். அதோட வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கொண்டேன் ஃபில் பண்றதுக்கு. 2 பேன்ல குக் பண்ணனால குயிக்காவே எல்லாமே குக் ஆகிருச்சு. மினி பிட்ஸா செய்யக்குள்ள எப்பயுமே ஒரு சைட வந்து லைட்டா குக் பண்ணி எடுத்து, அந்த குக் பண்ணி எடுத்த சைட்ல வந்து ஃபில்லிங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அப்ப வந்து மத்த குக் பண்ணாத சைட லாஸ்ட்டுக்கு குக் பண்ணினீங்கன்னா, ஈவனா குக் ஆவிடும். இந்த மெத்தட் தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ற மெத்தட். இந்த மெத்தட்ல குக் பண்ணா குயிக்கா குக் பண்ணேலும், அட் த சேம் டைம் டோ நல்லா வந்து குக் ஆகும். நான் செஞ்ச சிக்கன் ஃபில்லிங் ரெடி. அப்படியே எல்லா பீட்ஸாவையும் ஃபில் பண்ணிடுவோம். ஃபைனல் டச் சீஸ். சீஸ் ஆட் பண்ணின பிறகு சீஸ் நல்லா மெல்ட் ஆக மட்டும் குக் பண்ணா சரி. இது எல்லாத்தையுமே அடுத்து ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, லிட் கவர் பண்ணி குக் பண்ணுங்க. அப்பதான் சீஸ் வந்து குக் ஆகும். அந்த பிட்ஸா எல்லாம் குக் ஆகுற கேப்ல நாங்க மத்ததையும் அரேஞ்ச் பண்ணிக்கிருவோம். அப்ப எங்களுக்கு ஒர்க் வந்து குயிக்காவே ஃபினிஷ் பண்ணிடலும். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆவின பிறகு அட் த எண்ட் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட். அதோட மத்த எல்லாத்தையும் மறுவ ஆட் பண்ணி நான் அத லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்ள போறேன். இந்த டைம்ல ஃபுல்லா வந்து சீஸ் வந்து குக் ஆவின பிறகு உங்களுக்கு வேண்டா ஆரிகானோவும் ஆட் பண்ணேலும். எனக்கு ஆரிகானோ டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது. அதனால நான் ஆட் பண்ணல. எங்களோட பீட்ஸா ரெடி. பீட்ஸா எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா வந்து ஒரு வீடியோவும் எடுத்தாங்க. அதோட நான் வந்து பேக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 2 பாக்ஸ்ல தான் நான் வந்து பேக் பண்ண போறேன். இத வந்து க்ளோஸ் பண்ணேலாம். நாங்க இதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா கிளிங் ஃபில்மால ராப் பண்ணா ஓகே. இப்ப நான் எல்லாம் வந்து இதுல அசெம்பிள் பண்ணிக்கொள்றேன். And pizza is ready to go. அல்ஹம்துலில்லா ஹாஃப் ஆஃப் த ஒர்க் டன். இப்போ எங்களோட ரோல், சமோசா எல்லாம் ஃப்ரை பண்ணுற ஒர்க் தான் இருக்குது. அதையும் ஃப்ரை பண்ணிடுவோம். நான் இதை பேக் பண்ணுற கேப்பில் மாமா வந்து பொரிஜம் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. பொரிஜ் வந்து லைட்டாக ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக ஆகிக்கிறோம்னால நாங்கள் சர்வ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ அது கொஞ்சம் டைம் ஆகக்குள்ளே கரெக்ட் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். இப்போ ஃப்ரைங் டைம். இந்த ரோல், சமோசா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி போடுவோம். நான் அதையும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் பாக்ஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டேன். அண்ட் அவர் ஒர்க் இஸ் டன். அல்ஹம்துலில்லா. பெரிய மழை ஒன்று பெஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி மழை வந்து நின்று இருந்துச்சு. அந்த கேப்ல நாங்கள் ஃப்ளாஷை போட்டு அல்ஹம்துலில்லான்னு எல்லாம் சென்ட் பண்ணிட்டோம். மறுவனும் மழை வந்து பழையபடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஃபுட்டை சென்ட் பண்ண காட்டியும் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு டைம் தந்த மாதிரி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லான்னு இன்னைக்கு டே நல்லா ப்ரொடக்டிவாக போச்சு. எல்லார்கிட்டேருந்தும் நல்ல கமெண்ட்ஸும் கிடைச்சிச்சு. ஃபுட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. எங்களோட டே நல்லா போச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.